வசந்த கர்நாடக தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் அங்கு வெளிப்படுகிறது. விசேடமாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாடக இச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருள் ஒருவராக இருக்கின்றார். எப்படி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை தளபதி தொடர்படுகிறாரோ அதே போன்று வசந்த கர்நாடக அவர்கள் அவர் கொலை மற்றும் பலாத்காரமாக சிறைப்படுத்தி வைத்திருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அவருடைய செயலாளர் மற்றும் அந்த காலப்பகுதியில் இந்த விடயங்களோடு தொடர்பட்ட 17 நபர்களில் உள்ளடங்கிய இவை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் அவரை நீதிமன்றத்தில் அழைத்து வருவதில் இடைக்கால தடை உத்தரவு பெறப்படுகிறது. இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் கடுமையான வாத பிரதிவாதங்களை சட்டமாதிப திணைக்களம் முன்வைக்கின்றது. நீதிமன்றமும் அதற்கான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற போது நீதவானுடைய ஒரு கூற்று இங்கு மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைய அரசு இந்த கூற்றை அல்லது இந்த சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தினால் மீண்டும் வசந்த கர்நாடகவை கைது செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை சட்டமாதிப திணைக்களத்துக்கு கூடாக நகர்த்தலாம் என்று கூறப்படுகிறது. நீதவான் ரங்க திசாநாயக் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற விடயத்திலே மிக முக்கியமான விடயம், இதன் போது நீதவான் அவரை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடை உத்தரவு சட்டத்துக்கு உட்பட்டது எனவும் அதை உயர் நீதிமன்றம் விடுத்துள்ளதாகவும் ஞாபகப்படுத்தினார். அவருடைய கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு சட்டத்துக்கு உட்பட்டது, அதனை மேற்கொண்டு செல்வதற்கு உயர் நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய சட்டத்தை அந்த அடிக்கோடிட்ட பகுதிகளை அங்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போது இங்கு நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்ற பகுதி, ஒரு கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு கடற்படை தளபதி அடங்கலான 14 பேருக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அவர்கள் இன்று நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை பெற்று கைது நடவடிக்கையில் இருந்து விதிவிலக்காகி இருக்கின்றார்கள். எனவே கடத்தல் காணாமலாக்கப்படுதலில் ஏன் கடற்படையினர் தொடர்பட்டார்கள்? கடற்படையின் பின்னணியில் இயங்கியது என்ன? அன்றைய காலப்பகுதியிலே திருகோணமலையிலும் வதை முகாம் இருந்தது ஸ்ரீலங்கா கடற்படையினுடைய முக்கியமான நிலைகளில். அப்படி பார்க்கின்ற போது கடற்படையின் சித்திரவதை முகாம்களில் எத்தனை காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள், யுவதிகள், அதே போன்று அப்பாவி குடும்ப தலைவர்கள், அப்பாவி தமிழர்களுடைய உடலங்கள் இருக்கின்றது. இன்று உடனடியாக வடக்கு கிழக்கில் கடற்படை தளங்கள் இருந்த இடங்களை இந்த அரசு பகுப்பாய்வு செய்யுமா, அல்லது வசந்த கர்நாடக அதே போன்று அங்கு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீது விசாரணை நடத்துமா? அதிரப்போகின்றதா கடற்படை மீதான கைது? முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பில் இருந்த 3 போலீஸ் அதிகாரிகள் உடனடி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புலனாய்வு துறையின் அதிகாரிகள் பலர் இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலர் கைது செய்யப்படுகிறார்கள். பலர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது கடற்படையின் பொறுப்பிலே இருந்த வசந்த கர்நாடக மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது?